நீங்கள் நினைப்பது போன்று இது சாதாரண விருந்தல்ல, இது தரமான வேற லெவல் விருந்து. அபு உபைதா அவர்கள் வெளியிட்ட விசேட அறிக்கையும் இந்த அறிக்கையை தொடர்ந்து காசாவிலே மேற்கொள்ளப்பட்ட 4 வீரியமான தாக்குதல்களும், கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட சிப்பாய்களும் போர் வாகனங்களும், கைது செய்யப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட 4 ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும், அல்-கஸாம் படையினர் வெளியிட்ட வாசகமும், தெரித்து ஓடிய ஆக்கிரமிப்பு படைகளும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான வர்த்தக தொடர்புகளை முறித்துக் கொண்டு விட்டோம் என 101வது தடவையாக அறிக்கைகளை வெளியிட்ட அடிமை துருக்கியும், இவை தொடர்பான உண்மை தகவல்களும், துரோகி அப்பாஸ் மற்றும் பலஸ்தீனி அதிகார சபை பிரதிநிதிகளின் விசாக்களை ரத்து செய்த அமெரிக்காவும், வெஸ்ட் பேங்க் பிரதேசம் தொடர்பாக நெட்டன்யாகுவின் அடுத்த கட்ட திட்டமும். துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகள் தொடர்பாக ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது நாங்கள் இஸ்ரேலுடனான எங்களுடைய வர்த்தக தொடர்புகளை துண்டித்து விட்டோம். இஸ்ரேலிய கப்பல்களுக்கு எங்களுடைய துறைமுகங்கள் மூடப்பட்டு விட்டன. துருக்கியினுடைய கப்பல்கள் இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை. இஸ்ரேலிய விமானங்களுக்கு எங்களுடைய வான்பரப்பை நாங்கள் முழுமையாக இழுத்து மூடிவிட்டோம் என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை துண்டித்திருப்பது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தார். அதாவது 2023ஆம் ஆண்டு காசாவிலே அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு 2 மாதங்களில் துருக்கி அதிபர் துரோகி எர்துகான் இவ்வாறான அறிக்கைகளையே வெளியிட்டிருந்தார். இஸ்ரேல் காசாவிலே இனப்படுகொலைகளை மேற்கொண்டு வருகின்றது, இதனால் நாங்கள் இஸ்ரேலுடனான வர்த்தக தொடர்புகளை முழுமையாக துண்டிக்கப் போகின்றோம் என அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு 2 மாதங்களிலேயே துரோகி எர்துகான் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். பிறகு 2024ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் உணர்ச்சி பெருக்கெடுத்து துரோகி எர்துகான் இஸ்ரேலுடனான உறவுகளை, வர்த்தக தொடர்புகளை முழுமையாக துண்டிக்கப் போவதாக அறிவித்தார். இதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் துருக்கியிலே பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற மக்கள் போராட்டங்களில் கலந்து கொண்டு இதே விடயத்தையே துரோகி எர்துகான் மீண்டும் வெளிப்படையாக அறிவித்தார். பிறகு 2024ஆம் ஆண்டின் இறுதியில் துருக்கியிலே அதிபர் எர்துகானுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அதிகரிக்கும் வேளையில், துருக்கியின் உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகரிக்கும் வேளையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை முழுமையாக துண்டிப்பதாகவும் துரோகி எர்துகான் அறிக்கைகளை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு ரமலான் மாதத்திலே உணர்ச்சி பெருக்கெடுத்து மீண்டும் இதே அறிவிப்புகளையே துரோகி எர்துகான் வெளியிட்டார். இதே போன்று துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடானும் கடந்த 22 மாதங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை, வர்த்தக தொடர்புகளை துண்டிக்கப் போவதாக பல தடவைகளுக்கு மேலால் அறிவித்து விட்டார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், தற்போது